மீனாட்சி பத்தி எல்லாரும் பாசிட்டிவா சொல்றாங்க. மீனாட்சி உங்களை பத்தியும் பெருமையா சொல்றாங்க. இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அத்தனை டீட்டெயிலா சொல்லிடுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா கேஸ பத்தி சொல்றதுக்கு முன்னாடி மீனாட்சியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு நிமிஷம் மேடம். நீங்களும் அவங்கள பத்தின நல்ல மனசு, கருணை மனசு, அன்பு மனசு, பரோபகாரம், ஜீவகாருண்யம் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசி கோர்ட் நேரத்தை வீணாக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். மீனாட்சியை பத்தி நான் சொல்ல வந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அது அவ என்கிட்ட காட்டின அன்பு பத்தி தான். அவ யார் மேலனா அதிகமா அன்பு வச்சுட்டானா அவங்களுக்காக என்ன வேணாலும் விட்டு கொடுப்பா. இப்ப அவங்க எதை விரும்புனாங்க, எதை விட்டு கொடுத்தாங்க? நக்சலைட் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா. எஸ், மீனாட்சி தன்னோட புருஷனுக்காக நக்சலைட் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா. அந்த உணர்வுகள் மேல இருக்கிற பாசத்தினால அவ வாழ்க்கையே விட்டு கொடுத்துட்டா. அதனாலதான் டிஎஸ்பி லக்ஷ்மண் ராவோட போஸையும் சேர்த்து கொண்டுட்டா. வாட்? ஆர் யூ சீரியஸ்? ஆமா, நான் என்னைக்குமே நினைச்சு பார்க்கல மீனாட்சி இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நினைக்கவே இல்லை. மீனாட்சியால ஒரு உயிரை கொல்ல முடியும்னு. போய் மீனாட்சி போய் கொலை பண்றதா? நீங்க நினைவுல இருந்து தான் பேசுறீங்களா? நான் ரொம்ப தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே நான் தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிற என் மீனாட்சி பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். கொலை பண்றத உங்க கண்ணால பாத்தீங்களா? பார்க்கல. பார்க்காதப்போ நீங்களா எப்படி டிசைட் பண்ணுவீங்க? மீனாட்சி இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த சொல்லி கேட்டதே என்கிட்டதான். மீனாட்சிய போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன நியூஸ கேட்டதுமே என் நெஞ்சே நின்னு போச்சு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது காட்டுல இருக்கிற நக்சலைட்டுகளுக்கு மீனாட்சி உதவி பண்றான்னு. அரெஸ்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? எங்க ஊர் எல்லையில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்கதான் அடிப்பட்ட டிஎஸ்பியை வச்சிருந்தாங்க. அங்கதான் மீனாட்சி டிஎஸ்பியை கொலை பண்ணிட்டா. நான் ஓடி போய் அங்க பாக்கும்போது மீனாட்சி மட்டும்தான் அங்க இருந்தா. போஸ் அதுக்குள்ளேயே அங்க இருந்து ஓடி போயிட்டாரு. அப்ப நான் மீனாட்சியை தனியா கூட்டிட்டு போய் கேட்டேன், உன்னை யாராவது மிரட்டி இந்த காரியத்தை உன்னை பண்ண சொன்னாங்களான்னு கேட்டேன். நீ எந்த தப்பும் பண்ணலனா நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னேன். ஆனாலும் மீனாட்சி என்கிட்ட உண்மையதான் சொன்னா. நக்சலைட்டோட பிடியில இருக்கிற டிஎஸ்பியை டார்கெட் பண்ணி சுட்டுட்டோன்னா காட்டுல இருந்து தப்பிச்சிட்டாருன்னு சொல்லி அதனாலதான் நான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த டிஎஸ்பியை கொன்னுட்டேன்னு சொன்னா. அப்போ எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆத்திரம் தாங்க முடியாம அங்கேயே 2 கணத்துலயும் அரைஞ்சிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆன பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் செய்வான்னு நான் கனவுல கூட நினைக்கல. யுவர் ஆனர், இதுதான் ஒரு காட்டுக்குள்ள சிக்கிக்கிட்ட மீனாட்சியோட கதை. தயவு செஞ்சு மீனாட்சியை மன்னிச்சு வெளியே விட்டுருங்க யுவர் ஆனர். வேணும்னா அந்த தண்டனையை எனக்கு கொடுங்க யுவர் ஆனர். அதை நான் ஏத்துக்கிறேன். இதுக்கு நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? மீனாட்சி என்கிற இந்த பொண்ணு நக்சலைட்டுக்கு உதவுவதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவளும் புருஷன் போஸும் சேர்ந்து ஒரு போலீஸ் அதிகாரியை கொலை பண்ணுதான் கோர்ட்டு நம்புகிறது.
இந்த நேரத்துக்கு இந்த குற்றவாளிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவளோட புருஷன் போசும் குற்றவாளிங்கிறதுனால மிக விரைவில் அவனை கையும் களவுமாக பிடிக்க சொல்லி போலீஸுக்கு உத்தரவிடுகிறேன். கோர்ட்டி சர்ஜன். అనురాగమే మనసైతే దేశాన్నలా దూరంగా తోసేస్తుంది. స్వప్నం కూడా కన్నుల్లోనే ఖైదీ కదా. వస్తే రాని 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 కన్నీరు, అది నీ ఎదలు సెగని ఆర్పే పన్నీరు. அப்பா அப்பா, என்னாச்சுப்பா? என்னப்பா எதுவுமே சொல்லாம போயிட்டு இருக்கீங்க? என்னாச்சுப்பா? கோர்ட்ல மீனாட்சி நிரபராதின்னு சொல்லிட்டாங்களா? கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லுங்கப்பா. என்கிட்ட கேள்வி மட்டும்தாம்மா இருக்கு, பதில் இல்லம்மா. அப்படின்னா மீனாட்சிய ராட்சசின்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்படி எல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களான்னு பதில் இல்லாத கேள்வி. அப்படின்னா மீனாட்சிக்கு தண்டனை கிடைச்சிருச்சா? 7 வருஷம் சிறை தண்டனை. ராமர் வனவாசத்துல, சீத்தை ராவணன் கட்டுப்பாட்டுல, அயோத்தி மக்கள் பூரா வந்து சாட்சி சொன்னாலும் மதுரை மாதிரி வந்து தேவயானி போய் சாட்சி சொல்லிட்டா. என்ன சொல்றீங்க? தேவயானி மீனாட்சிக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னாளா? தேவயானி மீனாட்சிக்கு எதிராக எதுக்காக பொய் சாட்சி சொல்லணும்? அப்படின்னா இப்ப தேவயானி சொன்ன பொய் சாட்சியில தான் தண்டனை கொடுத்திருக்காங்களா? ஆமாம்மா. மீனாட்சி தேவயானிய சாமின்னு சொன்னா, அந்த சாமியே இறங்கி வந்து மீனாட்சிய ராட்சசின்னு சொல்லிட்டு போயிட்டா. நமக்கே இவ்வளவு கவலையா இருக்குன்னா மீனாட்சி நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாளைக்கு போஸ் திரும்பி வந்தாலும் அவனுக்கும் தண்டனை கிடைக்கும். அந்த அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி அவங்க 2 பேர் வாழ்க்கையும் இருட்டுல தள்ளிட்டா. கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம என் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டு வரீங்களா? நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் சுத்துறதுக்கு என் பொண்ணு ஒண்ணும் உன் பொண்ணு மாதிரி கொலகாரி கிடையாது. ஆமா, என் பொண்ணு நெருப்பு, அவளுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காதுன்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு போன. என்னாச்சு? ஊர்ல தலை காட்ட முடியல. எந்த தப்பும் பண்ணலனா அத்தனை வருஷத்துக்கு ஏன் தண்டனை கொடுக்க போறாங்க? என் பொண்ணு குனிஞ்ச தலை நிமிராம தெருவுல நடந்து போவா. அப்படி வளர்த்தேன் இவள. உன் பொண்ணு அப்படியா வளர்ந்தா? அந்த வீடு இந்த வீடுன்னு சுத்திக்கிட்டு கடைசில இந்த நிலைமைக்கு வந்து ஜெயில போய் உட்கார்ந்திருக்கா. இங்க பாரு, இதோட அவ செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கோ. இன்னொரு தடவை அவளை பார்க்க போன, இவளையும் கூட்டிட்டு போன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அக்கா பத்தி பேசுறது போதும். அக்கா தப்பு பண்ணாது, பண்ணிருக்கவும் மாட்டா. யாரோ சுயநலத்துக்காக போய் சாட்சி சொல்லி அந்த அப்பாவி கூட பலியாக்கிட்டாங்க. நீ நம்பினா சந்தோஷம், இல்லனா உன்னோட இஷ்டம். யாருக்கும் இதனால லாபமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. பேசுடி, நல்லா பேசு. நீ என்னே குறை சொல்ல. நான் ஒரு பைத்தியக்காரி. என்னதான் இருந்தாலும் நீங்களாம் ஒரே ரத்தம் தானே. இங்க பாருங்க, இப்பவே சொல்றேன், இந்த மிரட்டெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதீங்க. நீ மட்டும் இன்னொரு தடவை அந்த ஜெயில் பக்கம் போனன்னு வச்சுக்கோ, நான் எந்த கணத்திலாவது விழுந்து செத்துருவேன்.
இது என்னம்மா கோலம்? வெள்ளை சேலை கட்டியிருக்க. உனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த அநியாயம் பண்ணலம்மா. கோர்ட்ல எங்க தேவயானி அக்கா எனக்கும் அதான் அந்த நக்சலைட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்க. என் டாக்டர் சாரோட சேர்ந்து அந்த டிஎஸ்பி சாரை நான் தான் கொன்னுட்டேன்னு தேவயானி அக்கா சொல்லிட்டாங்க. நீங்களே சொல்லுங்கம்மா, ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு கொடுமைக்காரியா என்ன? அந்த மாதிரி ஒரு விஷயத்த நினைச்சாலே என் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டதுமா. எதுக்காகம்மா? எதுக்காக என் மேல தேவியனேக்கா அப்படி ஒரு பழிய போட்டாங்க? எதுக்குன்னு சொல்லுங்கம்மா. எதுக்குமா அந்த கடவுள் கூட எனக்கு இப்படி அநியாயம் பண்றாரு? என் தலையெழுத்தை ஏன் இப்படி எழுதினாரு? இல்லம்மா, உன்ன மாதிரி அப்பாவி பொண்ணுக்கு அந்த கடவுள் மட்டும் இல்ல, யாரும் அநியாயம் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல உன் வாழ்க்கை திரும்ப உனக்கு கிடைச்சிருமா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ஏய் தேவயானி, ஆண்டி, எதுக்காக நீ இப்படி பண்ண? என்ன வேலை? மீனாட்சிக்கு எதிராக ஏன் இப்படி துரோகம் பண்ண? அவளை ஒரு பலிகடா ஆகிட்டியே. அப்படின்னு யார் சொன்னா? இப்பதாண்டி உன் சுயரூபமே தெரியுது. என்ன யாருன்னு இப்பதான் தெரிஞ்சுதா உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து என்ன பத்தி தெரியலையா? நான் பார்த்த தேவயானி இல்லடி நீ. உனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு. ஆமா, உங்களுக்கு எதுக்கு என் மேல இவ்ளோ கோவம்? உண்மையை சொன்னதுக்கா இல்ல போய் சொல்லாததுக்கா? ஒரு பொய்ய உண்மையாக்குனதுக்கு. மன்னிச்சிடுங்க. அந்த உண்மைய பொய்ன்னு நீங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏய் என்னடி என்னடி உண்மை? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதாண்டி, அந்த மீனாட்சி அப்பாவி பொண்ணு. அப்படின்னா உங்களுக்கு அது வரைக்கும் தான் தெரியும்னு சொல்றேன். ஆஹா, அப்படின்னா உனக்கு எது வரைக்கும் தெரியுமா அத சொல்லு. அததான் கோர்ட்ல சொல்லிட்டேனே. தாத்தா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பார்ல. நான் நம்ப மாட்டேன். நான் கூட நம்பல, ஆனா நம்பிதானே ஆகணும். மீனாட்சி கொலை பண்ணது நீ கண்ணால பாத்தியா? மீனாட்சி தான் கொலை பண்ணேன்னு என்கிட்டயே சொன்னா. ஏய், மீனாட்சி ஒருத்தரை கொலை பண்றதுக்கு அவசியம் இருக்குன்னு ஒன்ன தவிர இந்த ஊர்ல ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க. அது என்னோட தப்பா? மீனாட்சி என்கிட்ட தவிர நடந்தது யார்கிட்டயும் சொல்லாதது உண்மையிலேயே என்னோட கெட்ட நேரம் தான். கோர்ட்ல உங்களை மாதிரி போய் சொல்லாம இருந்தது என்னோட கெட்ட நேரம் தான். போய் சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லாம மீனாட்சிக்கு அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் எனக்கு தெரிஞ்சது சொல்லாம இருக்க முடியல. அந்த நேரத்துல நான் எனக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு, அதுக்காக எவ்வளவு அழுதுருக்கன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாம் நடிக்காத. என் பையன் எப்பவும் தப்பு பண்ண மாட்டான். அவன் காதலிச்ச மீனாட்சிய பத்தி நீ சொன்னது எல்லாமே போய். அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்ததே உனக்குள்ள இருக்க ராட்சச குணம் தான். சீக்கிரமாவே உண்மை வெளியே வரும். எந்த தப்பு செய்யாத மீனாட்சியோட உசுறு உன்னை பழிவாங்க விடாது. நீ நல்லாவே இருக்க மாட்ட. மத்தவங்க பாவத்தை கொட்டிக்கிறியே, உனக்கு நரகம் தாண்டி கிடைக்கும். தேவயானி, என்னைக்குமே படிதாண்டி வராத அந்த உத்தமி இன்னைக்கு வந்திருக்கானா அவ உன்னை சாபம் வர்றதுக்காக தான் வந்திருக்கா. அப்படின்னா உண்மையிலேயே நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா. உனக்கு இன்னும் புரியலையாமா? நான் தான்
யாருக்கும் பதில் தெரியாத கேள்விக்கு மிச்சமாயிட்ட. நீ அந்த மாதிரி இல்லம்மா, நீ மாறிட்ட. ஒரு மாடு தன்னோட கண்ணுக்குட்டிய கொம்பால குத்தி கொலை பண்ணிட்டான்னு சொன்னா அதை நீ உண்மைன்னு நினைச்சது அது உன்னோட தவறுன்னு நான் நினைச்சுக்கிட்டேம்மா. ஆனா இந்த விஷயத்த கோர்ட்ல போய் சொல்ல போறேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கையெடுத்து கும்பிட்டு தடுத்திருப்போம்மா. எதுக்காகம்மா? எதுக்காக அந்த ஜோடிகளை பிரிச்சு வச்ச? போய் சொல்றதுக்கு நீங்க எனக்கு கத்து கொடுக்கலையேப்பா. உண்மையை மறைக்க சொல்லியும் நீங்க என்னைக்கும் சொல்லி கொடுக்கல. மீனாட்சி நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு மாதிரி. ஆனா மீனாட்சி கொலை பண்ண ஆளுக்கு குழந்தை குட்டிங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, ஏ அவங்க அனாதையாகலையா? குற்றம் பண்ண மீனாட்சி நம்மளோட ஆளுன்றதுக்காக அவளுக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இது என்னப்பா நியாயம்? இதுதான் நியாயம்னு நீங்க சொல்ல வந்தா நான் அநியாயத்துக்கே தோண போனேன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. எனக்கு எந்த அப்செக்ஷனுமே இல்ல.